அனைவருக்கும் வணக்கம். முதல் மூலியமா ட்ரை பண்ணிருக்கோம். சரி, நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். இப்ப முதல்ல பேச போற விஷயம் என்னன்னா, இந்த அணில்களை பத்தி முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கேன். நம்ம அப்புறம் பேசிடலாம். இந்த சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருக்காருண்ணே. எப்ப பார்த்தாலும் நம்ம நாம் தமிழ் கட்சியை நோண்டிட்டு இருக்காருண்ணே. அவருக்கு ஏதாச்சும் நீங்க காசு அவர் கேட்டு நீங்க கொடுக்கலையா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் திமுக அடிச்சு உடைச்சு அவர் வீட்டுல எல்லாம் பண்ணவே இல்லையா, அண்ணன் தான் குரல் கொடுத்தாரு. அவரை கைது பண்ணி உள்ள போட வைக்கும், அண்ணன் தான் குரல் கொடுத்து வெளியில கூப்பிட்டு வந்தவர்ல அண்ணன் சப்போர்ட் பண்ணாரு இருந்தாரு. இதுக்கு மேல திமுகவை அவர் பண்ணணும்னு நினைச்சாருன்னா, திமுகவை எதிர்க்கணும்னு நினைச்சாருன்னா அவருக்கு பாதிப்பு ஏற்கனவே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல. இப்போ அண்ணன் கிட்ட அண்ணனை யாரையோ ஒரு ஆள் எதிர்க்கணும், அவங்களுக்கு வேலை அதான் கொடுத்துருக்காங்க. யாரையோ ஒரு ஆள் எதிர்க்கணும். எதுக்க வேண்டியது யாரு? யார பேசினா வளரலாம், அணில பேச வளர முடியாது. அவருக்கு என்ன அவருக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லையா உங்களுக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் சரி உங்க கட்சியில இருந்து போனவர் ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு உங்க கட்சியை பத்தியே பேசுகிறாரு. இன்னொன்னு அவர் பேசுறதுலாம் ஆரம்பம் போது பிடிச்சிருந்தது. இப்ப பார்க்க போது நம்மளுக்கே ஒரு வெறுப்பா இருக்கு. என்ன இவர் ஒரு மட்டமா போயிட்டு இருக்காரு, இவ்வளவு ஒரு ஆளா அவருக்கு மட்டமான புத்தி தான் இருக்குது. அவரு யாரை திட்டுறா? இப்ப அவருக்கு வேலை என்ன கொடுத்தாங்க? யாரை ஏத்து பேசணும்னு நினைக்கிறோம்? ஸ்டாலின் ஏத்து பேசினா அவர் வீட்டுல பாதிப்பு நடக்கும். ஆமா. இப்ப அண்ணனை ஏத்து பேசினா வளரலாம். எப்படின்னா சீமான திட்டினா வளரலாம். என்ன சீமான திட்டினா பணம் கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? சீமான திட்டினா எந்த மீடியால இப்ப நீங்களே மீடியா எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களே சீமான திட்டி ஏதோ ஒரு வீடியோ போறீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா உங்களை திராவிட மாடல் உங்களை கூப்பிட்டுக்கும், புரியுதுங்களா? அதுக்கானதுதான் அந்த மாதிரி கேட்டுக்கிட்ட பழக்கம் பண்ண தேவையில்ல. நம்ம என்னன்னா ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கணும், அது நம்ம அதே எடுத்துட்டு போயிடணும். அதுதான் நம்மளுக்கு. சில பேர் மாதிரி இன்னைக்கு ஒண்ணு பேசிட்டு நாளைக்கு ஒண்ணு பேசிட்டு, அதாவது நிலைப்பாடுகள் நிலைப்பாடுகள் மாறலாம். அதுக்கு ஒரு காலக்கெடு இருக்கு. இப்ப அவருக்கு பொழப்பே அதுதான். யாரை திட்டினா பணம் கொடுப்பாங்க, சீமான திட்டினா பணம் கொடுப்பாங்க. கட்சி விட்டு போனவன் யாரு? அவன் ஒரு திருடன். திருடனுக்கு திருடன் பணம் போவான். அந்த மாதிரிதான் எந்தெந்த திருடன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பண்ண மாதிரி தான் அது. அதே மாதிரி அவங்க அந்த சேனல் ஒண்ணு வச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ அவங்க சேனல் பிளான் பண்ணிடுவாங்க. வேற ஏதாவது போட்டாங்கன்னா அவங்க சேனலை பிளான் பண்ணிடுவாங்க. யார் பண்ணுவாங்கன்னா திராவிட மாடல் அரசு அப்பா பண்ணிடுவாரு. அப்ப நல்ல விஷயம் நீங்க பேசணும், ஆதரவு தெரிவிக்கிறோம், ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரு 3 பேர் உட்காந்துக்கிறாங்க. இவர் என்ன இப்படி கால் மேல காலை போட்டுன்னு பெண்ணை இப்படி வச்சுக்கிறாரு, ஏதோ ஒரு இது மாதிரி ரைட்டர் மாதிரி. ஆமா. ஒரு சரி, நீங்களே இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் வேலை இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் ஏதோ உங்களுக்கு ஒரு பொது அறிவு இருக்குது, சரி ஒத்துக்கலாம். ஒரு சின்ன பையன் உட்கார வச்சிடுறீங்க, ஒரு ஒரு பொண்ணு உட்கார வச்சிடுறீங்க, ஒரு அக்காவை. அந்த சின்ன பையன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான். நீங்க பேசுனது ஓரளவுக்கு இது இருக்கு. இப்ப நீங்க சொல்லி கொடுத்த அந்த பையன் இப்போ நான் அவ்வளவு பெரிய வளர்ந்த கட்சியோ அவ்வளவு பெரிய மனுஷனே ஒரு மாதிரி அவர்னா சிஎம் ஆயிடுவாரா, 2000 தான் சிஎம் ஆவாரு அப்படின்னு இந்த தேவையில்லாம 2000 சிஎம் ஆவாரு. ஏன்னா என்ன நினைக்கிறேன், 2000 சீமான் இருக்க மாட்டாரு. எல்லாருக்கும் ஒரு வயசுக்கு மேல இதுவாயிடு. 2000 நீ இருப்பியா? முதல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இருக்க விட்டுருவாங்களா? அந்த மனநிலை எப்படி? நீ இப்பதான் வளர்ந்துட்டு வர, நீ எல்லா சைடும் யோசிக்கணும். நீ ஒரு இதுல வேலை செய்யறதுக்காக இப்ப நீ சின்ன பையன், அவர் சொல்றன்னா ஒரு ஓகே, நீ வாய்க்கு வந்ததுல நீ பேசுறனா அப்ப அதை பேச வச்சு வேடிக்கை போறது ஒரு என்ன மாதிரி மனநிலை? அதுதான் தற்கொலையுடைய மனநிலை. எப்படின்னா அந்த மாதிரி சொல்லி கொடுத்து சின்ன வயசுலயே பசங்களை கெடுத்து, அதுதான் சொல்றேன்ல, தெளிவான அரசியல் பண்ணணும்னா அண்ணன் கிட்ட கத்துக்கணும். ஒருத்தனை திட்டக்கூடாது, எப்படி ஒருத்தனை வாழ்த்தி பேசணும், எப்படி ஒருத்தவங்களை புகழ்ந்து பேசணும்ன்றது எங்களுடைய மழலை பாசறை பசங்க கிட்ட அந்த பசங்களை வச்சு ஒரு கிளாஸ் போக சொல்லுங்க, போனீங்கன்னா சரியாது. அதெல்லாம் போனா அவங்க வந்தா பேச விட மாட்டான். அந்த சின்ன பையன்லாம், சின்ன பையனை பார்க்கும் போதே எனக்கு சாதாரண யார வேணா திட்டலாம். திட்டுறது எவன் வாயில வேணாலும் வந்துடும். யார வேணாலும் சாதாரணமா எவனை வேணா திட்டிடலாம். ஒரு நல்ல கருத்தியலா பேசணும்னா அது யார் வாயிலும் வராது. அது வர்றது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், மனசுல ரொம்ப பதிவான பிறகுதான் அதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். அது ஒரு பெரிய மீடியா எல்லாமே பிரஸ் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற மாதிரி வக்காஞ்சி இவங்க குழந்தைங்க எல்லாம் பிரஸ் ரிப்போர்ட்டரா? குழந்தைங்க எல்லாம் எத்தனாவது படிச்சிருக்கான் பையன்? குழந்தைங்க எல்லாம் பிரஸ் ரிப்போர்ட்டரா? என் வீட்டுல கூட இருக்கு, அவங்கள பிரஸ் ரிப்போர்ட்னு போட்டு நாங்க எங்க வீடியோல போட்டு போட தெரியாதா எங்களுக்கு? என் பிள்ளைங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி சொல்லி வளர்க்க தெரியாதா? அவங்கவுங்க விருப்பம். இப்போ அவங்க பேசணும், அண்ணனை பத்தி பேசணும், புகழ்ந்து பேசணும்னு நினைச்சேன்னா அவங்க பேசலாம், புரியுதுங்களா? அவங்களோட விருப்பம் அது. சரிண்ணா, இப்ப இதே மாதிரினா இப்போ எனக்கு ரொம்ப கோவத்துல இருக்குண்ணா. ஒரு கூட்டத்தை பத்தி உண்மையா சொன்னா கிழிக்கணும் தான் இன்னைக்கு நான் உங்களை கூப்பிட்டதே காரணம். தனிப்பட்ட அட்டாக் எதுவுமே கிடையாது. நம்ம ஏன் தற்கொலைன்னு சொல்றோம்னா, அந்த நாய்களை இன்னைக்கு அவர் நடிச்ச விஜய் நடிச்ச ஜனநாயகம் சொல்லிட்டு அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. போய் பாரு, கொண்டாடு, நீ என்ன வேணா பண்ண, அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. போய் பாக்குறியா, சீட்டு முன்னாடி போய் நின்று கும்பலாம் ஆடுறானுங்க. இதுக்கு மேல ஒரு படி ஒரு நாய் என்ன பண்ணிருக்கு, தற்கொலை நாய். அது அணில்னு சொல்லக்கூடாது, தற்கொலை நாய்னே சொல்லானே. இது
பட்டாசு சரம் வெடி இருக்குல்ல, அதை எடுத்து பத்த வச்சது கையிலேயே சுத்துறான். அதை எல்லாரும் மேலேயும் படுத்து எல்லாரும் ஓடுறாங்க. சுத்திட்டு தூக்கி ரோட்டு மேல போட்டான். அதுனா போய் இன்னொரு மேல ஒரு கார் மேல ஊந்து அவர் வந்து இறங்கி கேக்குறாரு, அந்த நாய் ஆளகணும் எங்க ஓடிச்சு எந்த போய் சந்தில போய் பூந்துச்சுன்னு தெரியல. இது எந்த மாதிரி மனநிலை? இது என்ன சொல்றது? இதெல்லாம் சைக்கோடைய மனநிலை. இன்னொன்னு பைத்தியக்காரத்தனம். உன்னுடைய அண்ணன் விஜய் தளபதி, உங்க விஜய் நடிச்சிருக்க படம் நீங்க கொண்டாடுங்க, உங்களை யாரும் கொண்டாட வேணாம்னு சொல்லல. அதை பட்டாசு அடிச்சு பொதுமக்களுக்கு, ஏன்டா நீங்க தான் 41 பேரை கொண்டீங்கல்லடா, திரும்பி பைத்தியக்காரத்தனம் அணில் நாய்ங்களா, அணில் மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்களா? அணிலே 41 பேரை கொண்டுட்டீங்க. இப்ப ரிலீஸ் பண்ண போறீங்க, படம் எல்லாம் பண்றீங்க, ஆடியோ ரிலீஸ் பண்றீங்க. அதை ஒழுங்கா பண்ணிட்டு போக வேண்டியது. மீண்டுமா உங்களுக்கு இந்த இது ஏன்டா உங்களை பார்த்தாலே பேசலாம்னு கூப்பிடுறோம், அதுக்கும் வர மாட்டேன்றீங்க. நம்மள என்ன சொல்றாங்க, கொண்டாட வேணாம் சொல்ல, கொண்டாடு ஒருத்த மேல போட்டு இன்னொரு சாவடி பாருங்களா? அறிவில்ல இல்ல. உங்க வீட்டுல யாராவது போனா அவங்க மேல போட்டுருவீங்களா அந்த பட்டாசை? உங்களால போட முடியும்? நல்ல வேலை எந்த உயிர் சேதமால ஏற்படல. எல்லாம் அவங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கு இன்னொரு 20 லட்சம் கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க வீட்டுல இருந்து வந்து அவர் செத்தது கரெக்ட் தான், விஜய் அவங்க போக மாட்டாருப்பா, பனையூருக்கு தான் கூப்பிடுவாரு. நீங்க வாங்க சரிங்களா, நீங்க வாங்கணும் பஸ் அனுப்புவாரு சரிங்களா. கருத்தம் மாதிரி உங்களுக்கு பஸ் அனுப்பிச்சு, சொகுசு பஸ் அனுப்பிச்சு உங்களை பனையூருக்கு கூப்பிட்டு தான் போவாரு. பொதுமக்கள் எல்லாம் வந்து அவர்லாம் சந்திப்பாருன்னு நினைக்காதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த நாய் தூக்கி போட்ட அந்த பட்டாசு வந்து ஏடிஎம்கே கொடி கட்டின கார்ல போய் விழுந்துருச்சு. அது இறங்கி வந்து தேடுறாரு யாரு யாருன்னு, ஆனா அவன் ஆளை காணோம். அது எப்படி இருப்பாங்க? அதான் அணில் மரத்துக்கு தாவி இருக்கும்ல. அந்த நேரத்துக்கு அவர் இருந்தானா அவர் என்ன பிரச்சனை இருக்கு? இப்ப அவர் ஏடிஎம் கலகரது என்ன பிரச்சனை இருக்கும்? நீ அவருக்கு அம்பத்துல இருந்து இந்த கட்சி சொன்னா அவருக்கு எத்தனை கூட்டம் வரும்? அங்க ஒரு நல்ல விஷயம் பார்க்க வந்து ஒரு பிரச்சனை. அவனுக்கு இப்பதான் அவளை மீண்டும் சொல்றேன், தேர்தலுக்கு வந்து 2 முனை போட்டி, நான் ஒன்னு டிஎம், ஒன்னு டிவி, இன்னொன்னு டிஎம்கேன்றான். ஏடிஎம்கே காலங்காலமா அவங்களோட 2 பேரும் சண்டை போட்டு 2 பேரும் பிரிஞ்சு, கலைஞரும் ஐயா எம்ஜிஆரும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுல கட்சிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி தனித்தனியா போனாங்க. அவங்க 2 பேரும் 2 கட்சி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா வந்து கூட்டணியில தான் எல்லாம் போய் சேர்ந்தாங்க. இப்ப எல்லா கூட்டணிக்கும் தனித்து நின்று ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. எங்களை கட்சியே இல்லைன்ற, உங்களுக்கு தேர்தல் ஆணையமே இல்லைன்றுச்சு, கட்சி அங்கீகாரமே இல்லைன்றுச்சு. எங்களுக்கு மக்கள் தேர்தல் அங்கீகாரம் கொடுத்து எங்களுக்கு எல்லா இதுலயும் கொடுத்து இப்ப இந்த தேர்தல் கமிட்டி எல்லாம் கூப்பிட்டு எங்களை எல்லாம் உருட்டு நான் தான் போட்டி, நான் தான் சொல்லிக்கலாம். சொல்லலாம், உனக்கு வாய் இருக்குன்னு நீ வடை சுட்டு விக்கிற வடையெல்லாம் உன் வடைக்கு என்ன ரேட் வைக்கிற அதுதான் ரேட்டு. அது முடியுமா எங்களால? அது எந்த இடத்துல மீட்டிங் போட்டாலும் இந்த வடிவேல் படத்துல ஒரு காமெடி வரும், வாங்கப்பா சீக்கிரம் பஞ்சாயத்து முடிச்சுட்டு போய் எங்க போலாம் ஒரு டைலாக் சொல்லுவாரு. வடிவேல் சொல்லுவாரு, இவன் மொத்தம் தான் இந்த மாதிரி டைலாக் சொல்லி எல்லா ஊருக்கும் கிளம்பி போயிடுறான் அப்படின்னு. அதே மாதிரிதான் இவங்களும் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, டிவிக்கே டிஎம்கே இந்த போட்டி இது மஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்க. இது நீங்க சொல்லிட்டா மட்டும் அது உண்மை ஆயிடுமா? இல்ல, ஒருவேளை எனக்கு ஒரு யோசனை வருது, டிவிக்கே டிஎம்கேன்றாங்கல்ல, இவங்க பேசாம டிஎம்கேல ஓட்டு சீட்டு கேட்க போறாங்களா என்னன்றது அது கூட தெரியல. அது ஒரு மனசுக்குள்ள இருக்கு. நீங்க சொன்னீங்களா, ஏன்னா இப்படி எதிர்த்து பேசணும்னு வச்சீங்க, பயந்துட்டு ஒருவேளை அப்பா கூப்பிட்டாருன்னா வாங்கன்ட்டு. ஆமா, இப்ப ஒருத்தருக்கு மையத்துக்கு ஒரு சீட்டை கொடுத்து உட்கார வச்சிட்டாங்களே தள்ளி. அதேதான் மக்கள் நீதி மையம் மாதிரிதான். டிவிக்கேன்னு கத்துற மக்கள் நீதி மையம் மாதிரி டிவிக்கும் போயிடும். இப்ப வந்து மக்கள் நீதி மையத்துல யாரும் குரல் கொடுக்கறதே இல்ல. ஒத்த சீட்டு கட்சி காலி, ஒத்த சீட்டு. நீங்க வந்து மத்த கட்சியை திட்டுற, நாம் தமிழர் கட்சியை திட்டுறதுக்கு டிவிக்கு அணிலுங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன், நாம் தமிழர் கட்சியை திட்டுறீங்க, எப்படி நீங்க எங்கிட்ட வரணும்? நேத்து ஒரு ஆள் வந்துட்டார்ல, அப்படியே வரிசையா வருவீங்க. நேத்து ஒரு ஆள் வந்துட்டார்ல, அது எந்த ஊரு பாது? அது ஊர் சரியா தெரியல. வேலூர் கிட்ட அவர் வந்து நேத்து அண்ணன் பிறந்த நாள்ல சந்திச்சு கட்சியில இணைஞ்சிட்டாரு, நாம் தமிழர் கட்சியில. யாருக்கா தெரியுமா? நேத்து வடை பாயசத்தோட சாப்பாடுப்பா. இதெல்லாம் வந்து அவங்க கட்சியில இருந்து வெளியே சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரினா இப்ப நீங்க இது சொன்னீங்கல்ல, அண்ணன் பிறந்த நாள், அது இருக்கட்டும். அணிலை பத்தி இன்னொரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அணில வந்து அந்த ஏடிஎம்கே கூட்டணி சொல்லுவோம்ல, ஏடிஎம்கே கூட்டணி வந்து இப்ப வந்து டிவிக்கு இது வரைக்கும் விமர்சிக்கல அவங்க. ஆனா இப்ப என்னன்னா டிவிக்கு விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருவேளை இப்ப இவங்க கூட்டணி வராதனால இப்படி விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன கதை அது தெரியலையே. இவங்களை கூட்டணி கரூர் விஷயத்திலேயே வந்து சப்போர்ட் பண்ணவங்க ஏடிஎம்கே. ஆமா, ஆனா இப்ப 2-3 நாள் டிபேட்ல பாத்தீங்கன்னா சீமானர் ஏடிஎம்கே சார்பா பேச வந்தவரு சீமான ஆதரிக்கிறாரு, சீமான ஆதரிச்சுட்டு விஜய் எதிர்த்து பேசுறாரு.
இது என்ன இது உங்களுக்கு புரியல? நிலைமை அரசியல் இவ்வளவு கேவலமான அவங்க அரசியல்ல கேவலமான புத்திங்கெல்லாம் இப்ப அவங்களுடைய தொண்டர்கள் அவங்க வந்து எப்படி சொல்ல முடியும், பொறுப்பாளர்கள் சொல்ல முடியாது. பொறுப்பாளரோட அர்த்தம் என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் பொறுப்பாளரோட இது. அவங்க தொண்டர்கள், ரசிகர் டிவிக்கு ரசிகர் குஞ்சிகள். அது வந்து அவங்க கட்சியா இப்பதான் பண்ணிருக்காங்க தேர்தல் நின்று. அதுக்கப்புறமா வந்துதான் அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பொறுப்பாளரா வந்து ஒரு மாவட்ட சேர்மன் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல கொடுப்பாங்க. அது இப்பயே வர மாதிரி ஆடுறாங்கல்ல, ஏடிஎம்கே கூட்டணி போகணும்னு அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும்ல. எல்லாருக்கும் நம்ம பேரை கெடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல. பழம் கொட்டை போட்டு வளர்ந்த கட்சி எந்த கட்சி? ஏடிஎம் கட்சி. கொட்டை தின்னு போட்டு வளர்ந்த கட்சி அது. பழம் தின்னு கொட்டை போட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கட்சி. அது கூட வந்து தற்கூரி அணில்கள் எல்லாம் கூட கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதனால அவங்க கொஞ்சம் கேட்டாராம், துணை முதலமைச்சர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். நான் வளர்ந்த உடனே எனக்கு காலேஜ்ல சீட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி முதல்ல பிறந்த என் பிள்ளைக்கு உடனே 15 வருஷம் கழிச்சு 13 வருஷம் கழிச்சு காலேஜ்ல நான் சீட்டு வாங்கணும். நான் இப்பயும் சீட்டை வாங்கி வச்சுக்க முடியுமா? என்னடா நீ கட்சி ஆரம்பிச்ச உடனே உனக்கு அந்த ஓட்டு வந்து உனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களா? எத்தனை சதவீதம் வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கீங்க? எந்த அங்கீகாரம் துணை முதலமைச்சர் கேட்கறதுக்கு? ரசிகர்கள் கூட்டம் இருந்துச்சுன்னா உங்களால வந்து நீங்க துணை முதலமைச்சர் ஆயிட முடியுமா? அந்த மனநிலை தான் இருக்கிறாங்க. ரசிகருக்கு ஓட்டு போட்டாலே நம்ம வந்து முதலமைச்சர் அந்த கனவுல தான் இருக்காங்க. நம்ம என்ன ஒரு வார்த்தைன்னா பாவம், இது கனவாவே போயிடும் உங்களுக்கு. அது நாங்க எவ்வளவு சொல்றோம் நீங்க புரிய மாட்டோம். 10 வயசு பசங்க கூட ரசிகர். உனக்கு 10 வயசு பசங்க 14 வயசு பசங்க எல்லாம் ரசிகர். ஒரு ஓட்டர்ஸ்க்கு 18 வயசு இருந்தாதான் ஓட்டு. இவ்வளவு ஏன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஓப்பனா பேசுறாங்க. உங்க வீட்டுல 2 பசங்க இருக்காங்க, அவங்களே யார் ரசிகர்னா? விஜய் ரசிகர். விஜய் ரசிகர். எப்ப படிக்கிறாங்க? ஒருத்தவங்க 9ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, ஒருத்தவங்க 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. 7வது ரசிகர். அவ்வளவுதான் ரசிகர். விஜய் படம் வந்தா போவாங்க. இப்போ படம் ரிலீஸ் ஜனநாயகம் என்ன கூப்பிடுவாங்க, நான் கூப்பிட்டு போவேன். நம்ம போனீங்கன்னா போவீங்க. எல்லாம் நம்ம ரசிகர் பார்ப்போம். எல்லாம் ரசிகர். ஓட்டு போற வயசு இல்ல. வயசு ரசிகர். நான் ஓட்டு போட மாட்டேன். அதனால உங்களுக்கு இவ்வளவு டிக்கெட் வித்துருச்சு, இவ்வளவு படத்துல இவ்வளவு வருமானம் வந்துருச்சுன்னு எல்லாம் வந்து ரசிகருங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ரசிகர் வேற, அரசியல் வேற, ரசிகர் வேற, சினிமா வேற, படம் வேற. நீங்க படத்தை பீஸ்ட் படம் மாதிரிலாம் நினைச்சு கூடாது. மக்கள் ஓட்டு போடணும். சர்க்கார் படம் நினைச்சு ஓட்டு போறதுக்கு அவ்வளவு தூரம் ஒரு ஓட்டு போற பிளைட்ல வந்துட்டு ஓட்டு போட்டுட்டு அப்படியே ஜெயிச்சிருவாங்க. ஐயா இது படம் இல்ல, நிஜ வாழ்க்கை. 2015 இருந்து சீமான் கத்தி 2 வாக்கு சதவீதம் வாங்கி 2019 நின்னு 5% ஓட்டு வாங்கி இப்போ வந்து 8% எம்பிக்கு வாங்கி இப்ப மக்களால 3வது கட்சியாக நாம் தமிழர் கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி. யாரு? ₹1 கொடுக்காம. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ தாடிகார் சொல்லிட்டாரு. சவுக்கு தாடிகார் என்ன சொல்லிட்டாருன்னா 26 கட்சியா இருக்குதுன்ட்டாரு. அழிஞ்சிருமா நாம் தமிழர் அழிஞ்சிருமா? உனக்கு எங்க கட்சி மேல என்ன போறாம இருக்கு? நிறைய ஏதாவது சூட்கேஸ் கொடுத்துட்டாங்களா என்ன? உங்க வீட்டுல காவா தண்ணி ஊத்தவில்லை, அப்ப நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்க தானே வந்து குரல் கொடுத்தாங்க. அப்ப மட்டும் நாம் தமிழர் கட்சி தேவைப்படுமா? உங்க வீட்டுல ஏதாவது பண்ண நாம் தமிழர் கட்சி தேவைப்படுமா? பிரச்சனைனா எல்லாருக்குமே பிரச்சனைனா நாம் தமிழர் அண்ணன் சீமான தேடுறாங்க. அதே மாதிரி நீங்களும் தேடுறீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சீமான தேடுறீங்க. அடிப்படை நன்றி விசுவாசம் இருக்கணுங்க. அது இல்லாத மட்டும் என்ன எவ்வளவு யாருக்கு வேலைக்கு நன்றி என்னன்னு கேட்பாங்கப்பா. இப்ப நான் சொல்றேன் தெரியுமா, அது எந்த கடையில விக்குதுன்னு கேட்பாங்க. நான் கூட சொல்றேனே, நம்ம தொகுதிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தாலும் அண்ணனுக்கு அதெல்லாம் தெரிவிக்க முடியாது. எல்லாத்தையும் ஒரு 234 தொகுதியை மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்க முடியாது. அப்ப எங்க வேலையை நாங்க கரெக்டா பார்ப்போம். நம்ம தொகுதியில பார்க்கறதுனால பக்கத்து தொகுதியில போய் பார்ப்போம். மத்த கட்சிக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறது வரலாம். அவன் வந்து மீண்டும் ஒரு வாட்டி நம்ம பேர் என்ன கட்சி விட்டு போனானே, அது வேணா விடுங்க, கண்ணாடிக்காரன். அந்த கண்ணாடிக்காரன் அவனாலதான் பிரச்சனைய. அவனை கூப்பிட்டு வச்சு அவன் வீடியோ போட்டான். அந்த வீடியோக்கு நம்ம பதில் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பதில் கொடுத்தாங்களா? அதுவும் ஒரு தடவை இல்ல, 3 தடவை கூப்பிட்டுருக்காரு. அவர் மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசிருக்காரு. மத்த கஷ்டம் ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோக்கு ஒரு பதில் கொடுக்க வேண்டியதானே? அவரெல்லாம் பார்த்துருப்பாரு, பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஏப்பா நிறைய பேர் என்னைய பார்த்து கேட்கறாங்க, தம்பி நல்லா பேசுற, நல்லா திட்டுருக்கான்ட்டு சில விஷயத்த சொல்லுவாங்க. நம்ம சொல்லி இவங்க எதுக்கு பெரிய போனோம் அந்த மைண்ட் செட்ல இருக்கிறாங்களான்னு தெரியல. சீமானை எவ்வளவு திட்டுறீங்களா? சீமான் வளரதான் போறாரு. நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் நல்லா பேசுங்க சீமானை பத்தி. ஏன்னா இப்ப வந்து இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. நீங்க எவ்வளவு பேசுறீங்களோ நாங்க அவ்வளவு ஓட்டு வாங்க போறோம். நீங்க மக்கள் மனசுல வந்து சீமானை வந்து இது பண்ணாரு அது பண்ணாரு சொன்னா மக்களுக்கு தெரியும். யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் திருடன், யார் வந்து சாராய வியாபாரி, எல்லாம் தெரியும். எல்லாத்துக்கும் பாதுகாப்பு அண்ணன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு.